அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி அபிதாசன் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, அகத்தியர் என்ற மகாவிஷ்ணுடைய பிறப்பு ரகசியம் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல முழுக்க முழுக்க நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை தான் சொல்ல போறோம். அதனால நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்க இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க. முதல்ல நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, மகாவிஷ்ணு யாருன்னே நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. மகாவிஷ்ணு வேற, அகத்தியர் வேற அப்படி நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவருக்கு பேரு தான் பல இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு அவருக்குன்னே பாத்தீங்கன்னா ஒரு 15 பேர்கிட்ட இருக்கு. ஆனா பெரும்பாலான மக்கள்கள் பயன்படுத்துற பேர் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர்கள் மட்டும்தான் பெரும்பாலான மக்கள் பயன்படுத்துறாங்க. அதுல என்னென்ன பேர் பாத்தீங்கன்னா, ஒண்ணு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு, இதுவுமே அகத்தியர் தான் குறிக்கும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அழகர், இதுவுமே அகத்தியரை தான் குறிக்கும். மூணாவது பாத்தீங்கன்னா, இப்ப அப்படியே ஆந்திரா சைடு போயிட்டீங்கன்னா அகத்தியரை பாத்தீங்கன்னா பெருமாள்னு சொல்லுவாங்க, திருமால்னு சொல்லுவாங்க. பெருமாள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா பெருமை உடைய மகன், பெருமை உடைய மகன். இப்ப திருமால்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உயர்ந்த மகன். ஸோ இதுக்கு மீனிங் இதுதான். இப்படியே எங்கிட்ட கேரளா சைடு வந்தீங்கன்னா அந்த அகத்தியருக்கு பேர் பாத்தீங்கன்னா பத்மநாதன் சொல்லுவாங்க. ஸோ இப்படியே ஒவ்வொரு பக்கமும் நம்ம ஸ்டேட்லயே பாத்தீங்கன்னா இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள மதுரைக்கு இங்கிட்டு வந்துட்டோம்னா இங்கிட்டு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அகத்தியரை அழகர்னு தான் சொல்லுவாங்க. இதே மதுரையை தாண்டி போயிட்டோம்னா அதை பாத்தீங்கன்னா ரெங்கநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நக்கிலையும் ஒவ்வொரு பேரை வச்சு அவரை கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் ஆள் ஒருத்தர் தான், நல்லா தெரிஞ்சுங்க, ஆள் ஒருத்தர் தான். ஸோ ஏன் கேட்டீங்கன்னா அவர் பிறப்புலேயே திவ்யத்துவம் பெற்றிருப்பாரு. பிறப்புலேயே திவ்யத்துவம் பெற்றதுனால அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் அந்த மாதிரி பேர்கள் நிறைய இவருக்கு வந்துருச்சு. இப்ப அவரோட பிறப்பு ரகசியம் இது யுகம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா வருடம். மூணாவது பாத்தீங்கன்னா மாதம். இப்ப நாலாவது பாத்தீங்கன்னா நாள். அஞ்சாவது பாத்தீங்கன்னா நேரம். சோ இந்த 5 கிரகச்சேர்க்கையின் அடிப்படையில் தான் பூமியில பிறக்கக்கூடிய அனைத்து உயிரினுமே இந்த 5 கிரகச்சேர்க்கை அடிப்படையில் மட்டும்தான் பிறக்குது. ஏன் பூமியில அத்தனை கடவுள் இருக்காங்க? ஏன் கேட்டீங்கன்னா அகத்தியரை மட்டும் நம்ம எல்லாரும் கும்பிடுறோம் கேட்டீங்கன்னா, அகத்தியர் மட்டும்தான் பூமியோட கடவுள். அகத்தியர் மட்டும்தான் பூமியோட கடவுள். ஏன் கமெண்ட்ல தெரிஞ்சுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த யுகத்துக்கு நேரம் சனி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிளஸ் சந்திரன். மூணாவது பாத்தீங்கன்னா குரு. நாலாவது பாத்தீங்கன்னா புதன். அஞ்சாவது பாத்தீங்கன்னா குரு. இப்படித்தான் அகத்தியர் அவரு பிறந்து வந்திருக்காரு. சனியோட யுகத்துல பிறந்து வந்திருக்காரு. சந்திரன் கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு. குரு கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்திருக்காரு. அடுத்து பாத்தீங்கன்னா புதன் கிரகத்துக்கு சொந்தமான நாள்ல பிறந்து வந்திருக்காரு. குரு கிரகத்துக்கு சொந்தமான நேரத்துல பிறந்து வந்திருக்காரு. இப்ப நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம், புதனுக்கு நீங்க 2 வீடு இருக்குன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. புதனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீடு தான். அது என்ன வீடுன்னு கேட்டீங்கன்னா, இது மட்டும்தான் பூமிக்கு சொந்தம். இதுதான் பூமி. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நீங்கெல்லாம் குருக்கு 2 வீடு சொந்தம் நினைச்சிட்டு இருப்பீங்க. மேல இருக்கிற மீன வீட்டையும் நினைச்சிட்டு இருப்பீங்க, கீழே இருக்க தனுர் வீட்டையும் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா இங்க உள்ள மீன வீடு குருக்கு சொந்தமே கிடையாது. இங்க உள்ள தனுர் வீடு மட்டும்தான் குருக்கு சொந்தமான வீடு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த குருக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. அப்பனா நீங்க உடனே கேட்டுருவீங்க, இந்த வீடு கிடையாதுல்ல. அப்பனா அகத்தியர் என்ன ராசி நிறைய பேர் கேட்பீங்க.
ஆல்ரெடி சொல்லிட்டேன், பூமினா கன்னி, அப்ப அவரு கன்னி ராசிக்காரரு. இப்ப குருனா கேட்டீங்கன்னா தனுசு லக்னக்காரரு. இது லக்னம் சரிங்களா. இது நேரம்னா நம்ம ராசி, நம்ம ராசி. இப்ப இந்த குருக்கு பாத்தீங்கன்னா 2 நட்பு கிரகங்கள் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா இது இந்த கிரகத்துக்கு பாத்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் சொல்லலாம், அல்லது யோக கிரகங்கள் சொல்லலாம். ஒண்ணு பாத்தீங்கன்னா பூமி அல்லது புதன், 2 பாத்தீங்கன்னா செவ்வாய், இப்ப இந்த குரு கிரகத்துக்கு கிட்டத்தட்ட 3 பகை கிரகங்கள் இருக்கு, அல்லது அவயோக கிரகங்கள் சொல்லலாம். இப்ப ஒண்ணு பாத்தீங்கன்னா சந்திரன், 2 பாத்தீங்கன்னா சனி, 3 பாத்தீங்கன்னா குளிகை அல்லது மாந்தி. இப்ப இந்த நட்பு கிரக சேர்க்கை அல்லது யோக கிரக சேர்க்கை தசை நடக்கும்போது பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் சரி, லக்கணத்துல குரு இருந்துட்டா அந்த காலகட்டத்துல உங்களுக்கு அளவுக்கு அதிகமா செல்வம் சரி செல்வாக்கும் இந்த காலகட்டத்துல உயரும். அதே மாதிரி இந்த பகை கிரகங்களுடைய அல்லது அவயோக கிரகங்களின் தசை நடக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த காலகட்டத்துல அடி மேல அடி விழுகும். இல்லாத பிரச்சனையும் பொல்லாத பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் தான் ஏற்படும். சோ இந்த கிரகங்கள் எல்லாம் அகத்தியருக்கு பகையான கிரகங்கள், அகத்தியர் பிறப்புக்கே பகையான கிரகங்கள். இப்ப ராசி அதிபதியை கூட நம்ம எடுத்துட்டோம்னா இங்க இருக்கிற ராசி அதிபதிக்கு சந்திரன் மட்டும்தான் பகையா வருவாரு. இங்க இருக்கிற ராசி அதிபதிக்கு சந்திரனும் பகையா வருவாரு, லக்னாதிபதிக்கும் சந்திரன் பகையா வருவாரு, லக்னாதிபதிக்கும் சந்திரன் பகையா வருவாரு. ஏன் நான் இதை ஏன் இப்ப சொல்றேன் கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இருக்கு, நான் சொல்றேன். இப்ப இந்த கிரகச்சேர்க்கை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த கிரகச்சேர்க்கை பேரு புதன்குரு கிரகச்சேர்க்கை அல்லது மாயோன் கிரகச்சேர்க்கைன்னு சொல்லலாம். அதாவது மாயோன் கிரகச்சேர்க்கை, புதன்குரு கிரகச்சேர்க்கைன்னு சொல்லலாம், அல்லது மாயோன் கிரகச்சேர்க்கைன்னு சொல்லலாம். இன்னொன்னு தெரிஞ்சுங்க, குருனா குதிரை, குருனா குதிரை, இதை மறந்துடக்கூடாது. இப்ப இதே கிரகச்சேர்க்கையில நல்லா கவனிச்சுங்க, இதே கிரகச்சேர்க்கையில பூமியில வாழ்ந்த மிகப்பெரிய மனிதர்கள் யாராருன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வள்ளுவர் எக்ஸாக்ட்லி இதே கிரகச்சேர்க்கையில தான் பிறந்து வந்திருப்பாரு. நல்லா கவனிச்சுங்க, இதே கிரகச்சேர்க்கையில தான் பிறந்து வந்திருப்பாரு. அதாவது புதன் குருவா பிறந்து வந்திருப்பாரு. பட் மாசம் மாறுபடும், இந்த மாசம் மாறுபடும், வருஷமும் மாறுபடும், யுகமும் மாறுபடும் வள்ளுவருக்கு. இதே நம்ம பாரதியாருக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் இதே யுகம் தான், ஆனா வருஷம் மாறுபடும், மாசமும் மாறுபடும், ஆனா நாள் அதே நாள் தான், பிறந்த நேரமும் அதே நேரம் தான் பாரதியாருக்கும். அதே மாதிரி சேம் எக்ஸாக்ட்லி எம்ஜிஆரும் இதே புதன்குரு கிரகச்சேர்க்கையில தான் பிறந்து வந்த நபர். இந்த புதன்குரு கிரகச்சேர்க்கையில பிறந்துட்டாவே அந்த ஆண்மகன், நல்லா கவனிச்சுங்க, அந்த ஆண்மகனுக்குள்ள எப்படி சொல்றது, ஒரு பெரும்பாலான அளவு மிக அறிவு இருக்கும், கண்டிப்பா இருக்கும். இப்ப இந்த கிரகச்சேர்க்கையானது பிறப்பிலே திவ்யத்துவம் வாய்ந்ததுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். திவ்யத்துவம் வாய்ந்ததுன்னு சொல்லலாம், அல்லது மாயோன் கிரகச்சேர்க்கைன்னு நம்ம இந்த கிரகச்சேர்க்கையை சொல்லலாம். இப்ப ஆல்ரெடி இந்த கிரகச்சேர்க்கையை நல்லா கவனிச்சுங்க, இங்குள்ள குருக்கு புதனை பிடிக்கும் சொல்லிட்டேன். அப்ப இந்த கிரகச்சேர்க்கையை பாத்தீங்கன்னா நட்பு கிரகச்சேர்க்கைன்னு கேட்டீங்கன்னா, பகை கிரகச்சேர்க்கையில பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அல்லது சம கிரகச்சேர்க்கையில பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா
இவரு மகாவிஷ்ணு பாத்தீங்கன்னா அல்லது அகத்தியர்னு சொல்லலாம், அழகர்னு கூட சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்ப இந்த அழகர் எப்படி பிறந்திருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவரு நட்பு கிரக சேர்க்கையிலே பிறந்து வந்திருக்காரு. நல்லா கவனிங்க. இங்க உள்ள குருக்கு ஆட்டோமேட்டிக்கா புதனை ரொம்ப பிடிக்கும். இங்க உள்ள குருக்கு புதனை ரொம்ப பிடிக்கும். அதனால இவரு நட்பு கிரக சேர்க்கையில பிறந்து வந்திருக்காரு. நட்பு கிரக சேர்க்கையில பிறந்து வந்தது இல்லாம லக்னாதிபதி மாசத்திலே பிறந்து வந்திருக்காரு. இப்ப குருவுடைய மாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாசம். குருக்கு சொந்தமான மாசம் என்னன்னு கேட்டீங்கன்னா மார்கழி மாசம். இப்ப லக்னாதிபதிக்கு சொந்தமான மாசத்திலே பிறந்ததுனால அவரு மிகப்பெரிய யோகத்தின் அதிபதியாக இருக்க அதாவது மிகப்பெரிய யோகத்துல பிறந்து வந்திருக்காரு. நல்லா கவனிச்சுங்க. நம்ம எந்த ராசியா வேணா இருந்துக்கலாம், நம்ம எந்த லக்னத்துல வேணாலும் இருந்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட கிரகங்களுடைய மாசத்திலே அல்லது வருஷத்திலே பிறக்கும் போது மட்டும்தான் நம்ம மிகப்பெரிய யோகத்துல பிறந்த நபர்களாவே இருப்போம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு சூரியனோட வருஷத்துல அல்லது மாசத்துல நம்ம பிறந்திருக்கணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா குருவுடைய மாசத்திலே அல்லது வருஷத்திலே பிறந்திருக்கணும். மூணாவது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய மாசத்திலே அல்லது வருஷத்திலே பிறந்திருக்கணும். இந்த 3 கிரகங்களுடைய அந்த கிரகங்களுக்கு சொந்தமான மாசத்திலே அல்லது வருஷத்திலே நம்ம பிறந்துட்டா கண்டிப்பா நம்ம யோகமான நபர்கள் தான். ஆனா இந்த சூரியனுக்கு சந்திரனுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். குருக்கு முழுசா வேற மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும். கிட்டத்தட்ட இவங்க 2 பேத்துக்குமே அளவு கம்மியா இருக்கும், சூரியனுக்கு சந்திரனுக்கும். ஆனா குருக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% அளவுக்கு ரொம்ப ஹை பவர்ல இருக்கும். இப்ப அகத்தியரானது அவர் பாத்தீங்கன்னா குரு கிரகத்துக்கு சொந்தமான மாசத்துல பிறந்து வந்துட்டாரு. இங்க பாத்தீங்கன்னா சந்திரன் கிரகத்துக்கு நல்லா கவனிங்க, இங்க உள்ள பகை கிரகத்தோட வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு. நல்லா கவனிச்சுங்க, இங்குள்ள பகை கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்திருக்காரு. இந்த மாதிரி பகை கிரகத்துல சொந்தமான வருஷத்துல பிறக்கும்போது இந்த கிரகத்துக்கு சொந்தமான காரகத்துவத்தின் செயல்பாடுகள் அனைத்துமே ஓரளவு அடி வாங்கத்தான் செய்யும். ஏன்னா இங்க ராசி அதிபதியும் ரொம்ப பலமா இருக்காரு, இங்க லக்னாதிபதியுமே ரொம்ப பலமா இருக்காரு. நல்லா கவனிச்சுங்க, இங்க ராசி அதிபதியுமே ரொம்ப பலமா இருக்காரு, லக்னாதிபதியுமே பலமா இருக்காரு. ஏன்னா அவங்களுடைய சொந்த மாசத்திலே பிறந்து வந்துட்டாரு. இப்ப இத்தகைய கிரகச்சேர்க்கை கொண்ட நபர்கள் ஆண்களா இருந்துட்டாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஆனா முழுக்க முழுக்க நம்ம இப்போதைக்கும் பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு அவர்கள் தான் பாக்குறோம். ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஆனா யோகம் இருக்கும், ஆனா அறிவாளிகளா இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு சில நபர்கள் சொல்றாங்க, இந்த புதன்குரு ஒரு சில ஜோதிடர் டுபாக்கூர் ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க, நிறைய டுபாக்கூர் ஜோதிடர்கள் இருக்காங்க. அந்த டுபாக்கூர் ஜோதிடர்கள் சொல்றாங்க, அகத்தியர் புதன்குரு, அதாவது புதன்குரு கிரக சேர்க்கை பிறந்துட்டாவே அப்புறம் நீங்க வள்ளுவரை தப்பா பேசுறீங்களா? இல்ல நான் என்ன எனக்கு தெரிஞ்சு நான் கேட்கிறேன், என்னோட நிலையிலிருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வள்ளுவரை தப்பா பேசுறீங்களா, இல்ல பாரதியார தப்பா பேசுறீங்களா, இல்ல எம்ஜிஆர தப்பா பேசுறீங்களா? எதுக்கு புதன்குரு கிரக சேர்க்கை நீங்க தப்பா பேசுறீங்க? நீங்க யாரு பூமியே இவங்களுடையதான் பூமி. இந்த பூமியில நீங்கள் சரி நானும் சரி வாழ வந்திருக்கோம். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். சும்மா ஒண்ணு கொடுக்க சொல்ல மரியாதைனா அந்த அளவுக்கு அவங்க குணத்திலையும் சரி, அறிவுலையும் சரி, ஞானத்திலையும் சரி, பண்புலையும் சரி எல்லாத்துலயுமே உயர்ந்து நிற்பாங்க. அதனால மட்டும்தான் நம்ம அந்த மரியாதையை கொடுக்கிறோம். இப்ப அகத்தியர் செத்து ரொம்ப வருஷம் ஆச்சு, ஆனா அவர் செத்துமே இன்னும் நம்ம கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அவரை மறந்துடக்கூடாது, அந்த ஒரு காரணத்துல மட்டும்தான் நமக்கு அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய மாசத்திலேயே நம்ம திருவிழா கொண்டாடுறோம். ஒரு ஆமா, இன்னொன்னு எனக்கு நான் ஒரு ஜோதிடர் சொல்றாரு, ஊருடன் பயக்கும் வேருடன் கெடுமா. எங்க அகத்தியர் கல்கி அவதாரம் எடுத்து வரப்போறா 2027. என்ன புடுங்குறீன்னு நானும் பார்க்கத்தான் போறேன். சரிங்களா? அந்த ஜோதிடருக்கு தான் இதை நான் சொல்றேன். இந்த வீடியோவை பாக்குற நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அந்த ஜோதிடர் யாருன்னு எனக்கு தெரியும். அந்த ஜோதிடருக்கு இதை நான் சொல்றேன். நீங்க என்ன புடுங்க போறீங்க நான் அப்ப பார்க்கத்தான் போறேன். இப்ப புதன்னா என்ன குறிக்கும் கேட்டீங்கன்னா, என்ன செயல்பாடுகள் குறிக்கும் கேட்டீங்கன்னா, புதன்னா குழந்தைய குறிக்கும். குருனா எதை குறிக்கும் கேட்டீங்கன்னா, இங்க குதிரையை குறிக்கும். அதாவது குழந்தை குதிரை மேல அமர்ந்து உலா வரும்போது அந்த நிகழ்வை திருவிழா மாதிரி கொண்டாடக்கூடிய நபர்களா தமிழர்கள் இன்னும் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த கிரக சேர்க்கைக்கு பேரு இவங்க மோஸ்ட்லி இந்த கிரக சேர்க்கை பிறக்கக்கூடிய நபர்களா இருந்து அவங்க ஆண்களா இருந்துட்டாங்கன்னா அவங்க தான் கல்கி அவதாரமும் எடுத்து வர்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, அவங்க தான்
கல்கி அவதாரமும் எடுத்து வராங்க. இப்ப ரெண்டாவது பாத்தீங்கன்னா புதன். புதன் கிரகமானது கல்விக்கு அதிபதி. குரு கிரகமானது இப்ப புதன் பாத்தீங்கன்னா கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இங்குள்ள குரு கிரகமானது கலவியலை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதனாலதான் நம்ம குதிரைய கலவியல் கடவுள்னு நம்ம சொல்றோம். நல்லா கவனிச்சுங்க, கலவியல் கடவுள் சொல்றோம். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, இத்திய கிரகச்சேர்க்கையில பெறக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, மிகப்பெரிய அறிவும் அதிக ஞானமும் இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பெறக்கூடிய நபர்களா தான் இருப்பாங்க. அதனாலேயே இவங்களுக்கு சமூகத்திலேயே மக்களிடையே மிகப்பெரிய நட்பெயர் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப புதன்னா பாத்தீங்கன்னா புதன் தான் பூமி. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். புதன்னா பூமியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குருனா பாத்தீங்கன்னா கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். குருனா என்னன்னு கேட்டீங்கன்னா கடவுளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். புதன் பாத்தீங்கன்னா இந்த பூமியில் உள்ள பச்சை நிறத்துக்கு சொந்தமான ஒரு கிரகம். இப்ப பச்சை நிறம் எடுத்துக்கிட்டாவே அது மகாவிஷ்ணுக்கு மட்டும்தான் சொந்தம். ஏன் கேட்டீங்கன்னா நிறைய பேர் நம்ம மதுரை சைடா நீங்க இருந்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அழகர் குதிரையில வரையில பச்சை நிற பட்டுடுத்தி தான் அதிகமா வருவாரு. ஏன் கேட்டீங்கன்னா பச்சை நிறத்துக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா அகத்தியர் தான். ஏன் நம்ம அகத்தியர்னு சொல்றாங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா நம்ம போடுற கணித முறை அதுக்கு சமமா இருக்கு. ஏன் கேட்டீங்கன்னா 6ல 1 கழியும். நல்லா கவனிச்சுங்க, 6ல 1 கழியும். ஆனா 1ல 6 கழியாது. இது யாருக்கு கேட்டீங்கன்னா இங்க உள்ள சந்திரனுக்கு தான் இது பொருந்தி வரும். ஏன்னா சந்திரன்னா தாய். ரெண்டாவது பாத்தீங்கன்னா சந்திரனா இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் கேட்டீங்கன்னா அது சந்திரன் தான். ஆண்களா கிரகத்திற்கு பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்துட்டாலும் சரி, வாழும் உயிர்களை பாதுகாக்கவே தன் உயிரை தானம் செய்யும் குணம் படைத்தவர்களா இருந்துட்டா நீங்க தான் இறந்த பின்னாடி நீங்க தான் இந்த பூமிக்கு கடவுள். உங்க உயிரை தர்மத்துக்கும் சரி தானத்துக்கும் சரி நீங்க தியாகம் செய்யும் நபர்களா நீங்களா இருந்தா மட்டும்தான் இந்த பூமிக்கு நீங்க கடவுளாக முடியும். ஆனால் நல்லா கவனிச்சுங்க, இவரு சந்திரனோட வருஷத்துல பிறந்து வந்துட்டாரு. நல்லா கவனிச்சுங்க, அகத்தியரானவரு சந்திரனோட வருஷத்துல பிறந்து வந்துட்டாரு. சந்திரன் கிரகத்துக்கு சொந்தமான வருஷத்துல பிறந்து வந்தனால அகத்தியரானவர் இல்லற வாழ்க்கைய ஈடுபட்டு தான் ஆகணும். ஆனா இல்லற வாழ்க்கையை குறிக்கக்கூடிய என்ன கிரகம் என்ன பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் சந்திரன். இப்ப இந்த இந்த இருக்க சந்திர கிரகம் புதனுக்கும் பகையா வரும், குருவுக்கும் பகையா வரும். அதனால மோஸ்ட்லி இங்க மேல நான் சொல்லக்கூடிய 4 பேரும் சரி, அந்த எம்ஜிஆர் சரி, பாரதியார் சரி, வள்ளுவரா இருந்தா சரி, கண்டிப்பா இவங்களுடைய இல்லற வாழ்க்கை லைட்டா அடிவாங்கத்தான் செய்யும். ஏன் கேட்டீங்கன்னா சந்திரன் பகை கிரகம். ராசி அதிபதிக்கும் பகை, லக்னாதிபதிக்கும் பகை. அடுத்து பாத்தீங்கன்னா புதன்னா யாரை குறிக்கும் கேட்டீங்கன்னா ஒரு மாணவனை குறிக்கும், ஒரு மாணவியை குறிக்கும். அதே மாதிரி குருனா யாரை குறிக்கும் கேட்டீங்கன்னா ஆசிரியரை குறிக்கும். இத்திய கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, முன் ஜென்மத்தில் பெற்ற மிகப்பெரிய அறிவுனாலேயே இஜென்மத்தில் இறந்த பின்னரும் பூமியில் நிலையா வாழக்கூடிய கடவுளுக்கு இணையா போற்ற மக்களிடையே பேர் வாங்கக்கூடிய நபர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இத்திய கிரகச்சேர்க்கையில, அதாவது இந்த கிரகச்சேர்க்கையில பிறக்கக்கூடிய ஆண்கள் சரி பெண்கள் சரி, அவங்களுக்கு தான் இந்த மரியாதை ஏற்படும். அதாவது புதன் குரு கிரகச்சேர்க்கையில பிறந்த ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளவு அளவுக்கு தனத்தையும் சரி தர்மத்தை, உங்கள்கிட்ட இருக்க தனத்தையும் சரி உங்கள்கிட்ட இருக்க தர்மத்தையும் சரி பிறருக்கு நீங்க எவ்வளவு அளவுக்கு நீங்க தியாகம் செய்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆளா உயர்ந்து வந்துறீங்க. எடுத்துக்காட்டு நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நீங்க வள்ளுவரா பார்த்தா தெரிஞ்சிடும், எம்ஜிஆர் பார்த்தா தெரிஞ்சிடும், பாரதியாரை பார்த்தா தெரிஞ்சிடும். இப்ப பாரதியார் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு தலைவரா இருப்பாரு. ஆனா ஏன் இந்த மாதிரி இணைவு ஏற்படுது, ஏன் இந்த மாதிரி நபர்கள் நமக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன் கேட்டீங்கன்னா
லக்னத்துல குரு இருக்கு. சமூகத்தையும் மக்களையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் என்னன்னு கேட்டீங்கன்னா அது இந்த குரு தான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த குரு பணத்தையும் குறிக்கக்கூடிய நபரா இருக்கிறதுனால, குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கிறதுனால இவங்கள செல்வத்திலையும் சரி, செல்வாக்கிலும் சரி, அறிவுலையும் சரி, ஞானத்திலையும் சரி மிகப்பெரிய ஒரு ஆளாத்தான் இருப்பாங்க. ஆனா இது அவங்க பிறந்த வருஷத்தை பொறுத்து, அவங்க பிறந்த மாசத்தை பொறுத்து இது கண்டிப்பா மாறுபடும். இந்த கிரகச்சேர்க்கையில பிறந்துருவாங்க, ஆனா வருஷமும் மாறுபடும், இங்க மாசமும் மாறுபடும். இப்படி மாறுபடல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். ஆனா எல்லாருமே புதன் குரு கிரகச்சேர்க்கை பிறந்த நபர்களா தான் இருப்பாங்க. சோ இது போல பல அருமையான தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன் குரு தீர்க்கதரிசனம்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அங்க இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.